வணக்கம். பெற்றோர் குழந்தையை எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பது குறித்து தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். ஒரு காலகட்டம் வரைக்கும் பெற்றோர் குழந்தைகளை எப்படி வளர்த்தார்கள் என்பதுக்கும் இப்போது வளர்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ இந்த சாத்தர் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், பெரிய ரைட்டர், நோபல் பரிசு பெற்றவர், பீயிங் அண்ட் நத்திங்னஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். அது சொல்லுவாங்க, உலகத்திலேயே 7 பேர் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு. மிகப்பெரிய ஒரு ஸ்காலர். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கல. அவர் நோபல் பரிசெல்லாம் பெற்றாரு, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல. அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், அந்த தகுதி எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. நோபல் பரிசு பெற்றவர் கூட ஒரு குழந்தையை வளர்ப்பது சிரமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை. ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதினார். என்னன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் எழுதினார். 6 steps you must adopt to bring up your children. கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டிய 6 படிகள் எழுதினார். கல்யாணம் ஆச்சு, டைட்டிலை மாற்றினார். நீங்கள் யோசிக்க வேண்டிய 6 படிகள்னு மாற்றினார். குழந்தை பிறந்தது, நீங்கள் இப்படியும் செய்யலாம் 6 படிகள்னு எழுதினார். ஏன்னா குழந்தை பெற்ற பிறகு குழந்தைங்களை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி. சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த குழந்தைங்களை வளர்ப்பது இன்னும் சிரமம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப துருதுருன்னு இருக்கும், அந்த குழந்தைகளை வளர்ப்பது வேறு. எனவே யூனிஃபார்மாக ஒரு ரெசிபி ஒன்று கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நிஜம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் வளர்ந்தப்போ இப்படி இருந்தது, இந்த காலத்தில் நீங்கள் வளர்றீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு வீட்டில் 4-5 பசங்க இருப்பாங்க. அப்பாவும் அம்மாவும் குழந்தைங்களை பற்றி கவலையே பட மாட்டாங்க. பசங்களே விளையாடிக்குவாங்க, பசங்களே சண்டை போட்டுக்குவாங்க, பசங்களே செட்டில் ஆயிடுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. பல வீடுகளில் 2 அல்லது 1. அந்த பசங்க லோன்லினஸ், அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிட்டு திரும்பி வராங்க. அந்த பசங்களுக்கு விளையாடவே இல்லை. ஏன்னா 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் படிக்கிறாங்க, 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு கிளாஸ்மேட் பக்கத்தில் கிடையாது. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க தான் சுற்றிலும் இருந்தவங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சவொடனே எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோம். எந்த லோன்லினஸும் கிடையாது. இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாம் அடுக்ககளில் இருக்காங்க. 8வது மாடியில் ஏறினா கீழே வரவே அவங்களுக்கு தோன்றதில்லை, அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பசங்களுக்கு ஒரு லோன்லினஸ். இன்னொன்று எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுதான் அவங்களுக்கு பல நேரங்களில் கம்பேனியனாக இருக்குது. இந்த மாதிரி சூழலில் பேரண்ட்ஸு குழந்தைகளை வளர்ப்பதற்கு என்ன மாதிரியான யுக்திகளை கடைபிடிக்க வேண்டும், எவற்றை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதை விட எவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். முதல்ல, ஒரு குழந்தைய வேற குழந்தையோட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. இதை தவிர நான் கூட சில நேரங்களில் செய்தது உண்டு. ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக இந்த உலகத்தில் படைக்கப்படுகின்றது. அதனால தான் கலீல் கிப்ரான் சொன்னார், யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே கம் த்ரூ யூ நாட் ஃப்ரம் யூ அப்படின்னு. உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் மூலமாக வருகின்றன, உங்களிலிருந்து வரவில்லை. அதில் குழந்தைகள் எப்படின்னா, அடுத்த குழந்தைகளோடையோ அல்லது அதனுடைய அண்ணனோடையோ தம்பியோடையோ நம்ம எப்போதுமே ஒப்பிடவே கூடாது. 2வது என்னென்னா, அந்த குழந்தைங்க சாப்பிடும்போது நீ என்ன மார்க் வாங்கின, ஏன் கம்மியாக வாங்கின, கிளாஸில் என்ன சொன்னாங்கன்னு திட்டக்கூடாது. சாப்பிடும்போது ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். ஒரு குழந்தை நம்மளை நம்பி ஏதாவது ஒரு விஷயத்தை, ரகசியமான ஒரு விஷயத்தை சொன்னால் அது மேலே கோபப்படும் போது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம சொல்லிடக்கூடாது. கான்ஃபிடென்ஷியல் மேட்ரு சொல்லுதுன்னா அந்த கான்ஃபிடென்ஷியல் மேட்ரு கடைசி வரைக்கும் நம்ம கான்ஃபிடென்ஷியலாகவே வச்சுருக்கோம். இன்னொன்று என்னென்னா, அடுத்தவர்கள் முன்னால் நம்ம குழந்தைய மட்டம் தட்டி எதுக்குள்ள ஆக்கி இல்லாதவன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்காக உயர்த்தியும் பேச வேண்டிய சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க. அதுவும் தேவையில்லை, அது போக்கில் அது இருக்கட்டும். அதனால் குழந்தைகளை மட்டமாக அடுத்தவர்கள் முன்னாடி பேசும்போது அந்த குழந்தைக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், குறைவான சுய மரியாதை ஏற்பட்டு விடும். அதனால் அதை நாம் செய்யக்கூடாது. அடுத்தது, நாமளே ஒரு உதாரணமாக இருக்கணும். நாம் போய் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டேஷனரி திருடிட்டு வந்தால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கும். நாம் ஒரு உதாரணமாக இருக்கணும். நாம் காலையில் கரெக்டாக எழுந்திரிக்கிறது, நாம் சுத்தமாக இருக்கிறது, நாம் க்ளீனாக நம்முடைய ரூமை வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்போவுமே அந்த குழந்தை நம்மக்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிற மாதிரியான ஒரு உறவை ஏற்படுத்தணும். பேசுனா தப்பாக எடுத்துருவாங்களோ, இந்த தப்பை நம்ம சொன்னோம்னா கோச்சிக்குவாங்களோ, அடிப்பாங்களோ, அந்த மனநிலையை நம்ம ஏற்படுத்தவே கூடாது. பேரண்ட்ஸு நல்ல லிசனர்ஸாக இருக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் என்னென்னா, அவங்க சொல்லும்போது கவனிக்கிறதே கிடையாது. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா, போ உன் வேலையை பாரு அப்படின்னு எரிஞ்சு உளர். குழந்தைகள் பேசுவதை கவனிப்பது மிக மிக முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இரவு நேரத்தில் குடும்பமே ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அது ஒரு 1/2 மணி நேரம். அதனால் ஒன்றும் ஆயிடாது. உங்கள் வீட்டில் எல்லாரும் நம்ம டின்னர் ஒன்றா சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு
குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உட்காந்து அந்த வாரம் அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், உதாரணத்துக்கு அப்பா சொல்கிறோம், எனக்கு என்ன ஆஃபீஸில் நடந்தது, அம்மா ஆஃபீஸில் நடந்ததோ, வீட்டில் நடந்ததோ, அல்லது வேறு ஏதோ காய்கறி அம்மா சொன்ன கதையோ, பால்கார அம்மா சொன்னதையோ, அல்லது பக்கத்து வீட்டில் நடந்ததையோ நம்ம பேசலாம். அது ஒரு மீட்டிங் மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ், குழந்தைகளும் பேசணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, குழந்தைகளுக்கு நாம் நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும். அது வாசிக்கிற பழக்கத்தை நாம் அறிமுகப்படுத்தணும். லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகணும், புத்தக கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு போகணும். எடுத்த உடனே அவங்க புத்தகத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் நாம் என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு ரீடிங் ஹவர்ஸ், அந்த ரீடிங் ஹவர்ஸில் நாமளும் உட்காந்து குழந்தைங்களோட படிக்கணும். நாம் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கலாம். சண்டே அன்னைக்கு நம்ம படித்த புத்தகத்தை நம்ம அவங்க பகிர்ந்துக்கலாம், கதைகளை சொல்லலாம். நைட்டு நேரங்களில் நான் ஒரு நல்ல கதையை, நல்ல நூலை பற்றி அறிமுகப்படுத்தலாம். நூலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் மிகச்சிறந்தது. ஒரு நல்ல தர உலகம், குவாலிட்டி வேர்ல்டு, அதை நம்ம ஏற்படுத்தணும். அந்த குழந்தைகளுக்கு தரமான ஒரு உலகம். எப்படின்னா, நல்ல புத்தகங்கள், நல்ல நண்பர்களை ஏற்படுத்தக்கூடியது, நல்ல சித்தாந்தங்கள், நல்ல யோசனைகள், கருத்தாக்கங்கள், இதையெல்லாம் ஏற்படுத்தும் போது தான் ஒரு தரமான உலகத்தை நாம் ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மேற்கொள்வது அவசியம். என்னன்னா, அவங்களுக்கு நம்ம வெர்ச்சூஸ், சான்றாண்மை கூறுகளை ஏற்படுத்தணும், நல்ல விழுமியங்களை ஏற்படுத்தணும். நேர்மை, உண்மை, கட்டுப்பாடு போன்றவற்றை எல்லாம் நாம் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வது அவசியம். குழந்தைகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா சினிமா பார்க்குறது, ஒன்றா டிவி பார்க்குறது, ஒன்றா ரெஸ்டாரண்ட் போகிறது, இதுவல்ல. அவர்களோடு உட்கார்ந்து பேசுவது, அதுதான் வந்து குவாலிட்டி டைம். அந்த குவாலிட்டி டைமை நம்ம அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். கடைசியில் என்னென்னா, எங்கள் அப்பா மாதிரி நான் வரணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், அவர் சொன்னார், என் பையன் ஸ்கூலில் வந்து ஒரு எஸ்ஏ கொடுத்துருக்காங்க, யுவர் ஹீரோ அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ அப்படின்னு எழுதியிருக்கான். அதை நான் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நிறைய பேர் சும்மா சொல்லுவாங்க எங்கள் அப்பா தான் எனக்கு, ஆனால் உண்மையிலேயே இருக்காது. ஆனால் அவன் சொன்ன காரணங்கள் நல்லா இருந்தது. அப்படி சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா மாதிரி நான் வரணும் அப்படின்னு ஒரு பையன் நினைக்கிற அளவுக்கு நாம் ஒரு ரோல் மாடலாக இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம். இவற்றையெல்லாம் செய்தால் இவையெல்லாம் மௌனமாக சில தாக்கங்களை ஏற்படுத்தும். எப்படி என்றால், மரமல்லிகை மலர் மரகத புல்வெளியில் மௌனமாக விழுவதைப் போல தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் மனத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி மகத்தான மனிதர்களாக உருவாக்குவதற்கு வழிவகை செய்யும். நன்றி, வணக்கம்.